ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுங்க. ஏன்னா நெறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. வியாதியில கஷ்டப்படுறாங்க, ட்ரீட்மெண்ட்ல கஷ்டப்படுறாங்க, நெறைய கஷ்டப்படுறாங்க. காச விடுறது மட்டும் இல்லாம, மன கஷ்டம் ரொம்ப அதிகமாயிடுது. நம்ம என்ன சொல்றதுன்னா, நமக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்றோம். இப்ப இவங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்களோ, அந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் ஃபோன் பண்ண சொல்ல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. என்னடா அது எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்றாங்கன்னு. ஆனா இப்ப பாருங்க, அவங்கள வந்து கடவுள் மாரி ட்ரீட் பண்ணுவோம். ஏன் அப்டின்னா, அவ்ளோ பெரிய ப்ராப்ளத்துல இருந்து அவங்க ரிலீவ் ஆயி வந்திருக்காங்க. ஒரு 23 நாள். அப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. இது வந்து இன்னர் நியூட்ரிஷன் மட்டும் இல்லங்க. இதுல அவுட்டர் நியூட்ரிஷனும் கம்பெனி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூட்ரிஷன் வந்து நார்மலா அவுட்டர் நியூட்ரிஷன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பியூட்டி பார்லர் போனீங்கன்னா, உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா, வேற எதனா ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கா? நெறைய விஷயம் உங்கள கேட்பாங்க. இது ஆயுர்வேதா வந்து பாத்தீங்கன்னா, ஹெர்பல் லைஃப் சயின்ஸும் ஆயுர்வேதாவும் ஒண்ணு சேர்ந்து வெர்டி லைஃப்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் நியூட்ரிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸாக்டா அந்த அவுட்டர் நியூட்ரிஷன் வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா நீங்க யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்றதுனால எப்படி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றது கம்பெனில இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது பாருங்க இந்த வீடியோ போடுப்பா. We wonder why our skin doesn't feel loved anymore. Is it because we're losing touch with our very roots, with nature and its most treasured fruit? We search for it far and wide. For that ancient wisdom, crafted with the purest of elements. This is the touch of nature, of care, of love. This is the touch of Ayurveda. With Vritti Life's range of luxury Ayurvedic products, make your skin feel loved once more. Vritti Life, the touch of Ayurveda. இந்த ஆயுர்வேதா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்னா எப்படி நியூட்ரிஷன் உள்ள போன உடனே ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா பாத்துக்குதோ, நல்லா உங்களை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்குதோ, அது மாதிரி இந்த ஆயுர்வேதா எந்த அளவுக்கு உங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா எங்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நார்மல் கலர், உங்க ஸ்கின்னுக்கு காதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நார்மல் கலர். அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுது. ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால என்ன மாதிரி பெனிஃபிட், அதை எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து உங்க கோச் வந்து டெமோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் லெவல் கோச் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா அவங்க யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கு, பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஹாய், ஹெர்பலைஃப்ல பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து லான்ச் ஆகி ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் அப்ராட்ல ஸ்கின்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கிளென்சர், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர். இப்போ எங்களுக்கு வந்து பிரசிடென்ட் டீம் ஆனதுக்காக இந்த காம்ப்ளிமெண்ட் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள என்னென்ன இருக்குது பார்க்கலாமா? நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். செம்மையாக இருக்குங்க இந்த பேக்கே. வாவ், ஒரு ஃபேஷியல் கிட் நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசிங், சீரம், டவல் முதல் கொண்டு. இப்போ என்னென்னா சின்ன டெமோ மாதிரி பண்ணுறேன். நான் என்னோடய ஃபேஸில் வந்து இன்றைக்கி காலையில் குளிச்சிட்ட உடனே நான் எதுவுமே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணவே இல்லை. இப்போ நான் அதை அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நம்ம எப்போவுமே குளிச்சு முடிச்சிட்ட உடனே நம்ம வந்து எப்போவுமே டிஷ்யூ வச்சு வைப் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன நம்ம கிளென்ஸ் போட்டு வைப் பண்ணணும். கொஞ்சமா இப்போ நம்ம என்னன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணணும். இப்போ உங்கள் டெமோக்காக இங்கே லைவாக உங்களுக்கு பண்ணுறேன். நான் கிளென்சர் டே போட்டு அப்ளை பண்ணுறேன். லைட்டாக வாட்டர். இப்போ நான் அடிக்கடி இது யூஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரு இது தெரியும். அந்த திட்டத்தை ஸ்மெல் பாருங்க, அரோமா சான்ஸே இல்லைங்க. பாருங்க, ஐயோ
என்னோட கோச் சொன்னாரு இந்த மாதிரி ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அது சாப்பிடலாம் போல இருந்தது. ரியலாகவே அப்படிதாங்க இருக்குது. ரியலாகவே எனக்கு சாப்பிடலாம் போல தான் இருக்குது. சாப்பிட ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுனாலும் ஒன்றும் செம்மையாக இருக்குங்க. ஐயோ கிளென்சர் போட்டு அப்ளை பண்ணுற பிறகு வாய்ப்பு வச்சு துடைச்சிருங்க. டவல் இருக்குது இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாய்ப்பு வச்சு துடைச்சிட்டு ஐயோ இது பாருங்க இவ்வளோ பாருங்க ஒன்றுமே இல்லை. குளிச்சுட்டு கிளப்புக்கு போயிட்டு வந்தேன். எவ்வளோ நம்மளோட ஸ்கின்ல பாருங்க டெட் செல்லாம் இருக்கு பாருங்க. எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. என்ன கலரா நான் என்னோட ஃபேஸ் நல்லா இருக்கு பார்த்தா பாருங்க. கிளென்ஸ்லேயே பாருங்க அவ்வளோ டர்ட்டி. வாப்பா ஃப்ரெஷ்ஷாக குளிச்ச மாதிரி இருக்குங்க. செமையாக இருக்கு. சூப்பர். ஓகே இது ஒரு 2 செகண்ட். இங்கே பாருங்க வெறும் கிளென்ஸில் ஒன்றுமே நான் அப்ளை பண்ணல. குளிச்சு முடிச்சு கிளப்புக்கு போயிட்டு வந்தது. எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. நீங்கள் விசிபிளாக பார்த்தீங்கன்னா தெரியும். டவல் ஹெர்பலைஃப் டவலில் பாருங்க வித்தின் லைஃப் ஐயோ சான்ஸ் இல்லை. எப்பவுமே ஃபேஸ் மட்டும் நீங்கள் துடைக்கும் போது இப்படி ரப் பண்ணாதீங்க. இப்படி ஒத்திடுங்க. அவ்வளோதான். எனக்கு கிளென்ஸ் போட்ட உடனே என்னோட ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கு. இன்னும் 3 இருக்கு. டோனர் வந்து நம்ம நார்மலாக வந்து இப்படி காட்டன் அடிக்கிற மாதிரி பண்ணலாம். காட்டன் பஞ்சு வச்சு பண்ணலாம். அவ்வளோதான். அப்படியே வச்சிடணும். இப்போ அப்படியே நம்மளுடைய ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாம் அப்படியே உள்ள இழுக்கும் வந்தது. எப்பவுமே ஸ்கின்ல நீங்க எதுனா அப்ளை பண்ணும்போது மேல் வாக்கில் பண்ணணும். அப்போதான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா எப்படி சொல்றது அந்த தொங்கின மாதிரி இருக்காது. இப்படி பண்ணாதான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து ஸ்கின்லாம் தளதளன்னு தொடர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்படியே நீங்கள் பண்ணக்கூடாது. எப்பவுமே இப்படி அப்பர் வாக்கில் பண்ணணும். எப்பவுமே எந்த ஒரு ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணிங்கனாலும் இப்படி நீங்கள் பார்லர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மசாஜ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவாங்க. எடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளே கை மசாஜ் பண்ணிடலாம். ஓகே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து சீரம். ஒரு 5 ட்ராப் இருந்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெமோனால கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபங்க்ஷனில் இன்னும் கொஞ்சம் க்ளோவாக தெரியும்னா க்ளோவாக பண்ணலாம். வாசனையே செம்மையாக இருக்குங்க. எனக்கு கோச்செலாம் சான்ஸே இல்லை. டெமோ பண்ணும்போது சாப்பிடலாம் இருந்தது. இப்போயே எனக்கு டெமோ பண்ணும்போது சாப்பிடாம போல தான் இருக்கு. செமங்க. எப்படிங்க இருக்கு? ஒன்லி சீரம். ஓகே நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், ஆல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ என் பையன் ரெடியாக இருக்கும். என்னோட டெமோ முடிச்சோடனே என் பையன் ஸ்டார்ட் பண்ண போகிறான். ஆல்ரெடி கிளென்சர் யூஸ் பண்ணியிருக்கான். ஓகே அவ்வளோதாங்க. ஃபினிஷிங் ஃபங்க்ஷன் ரெடி. வேறு எந்த மேக்கப்பும் இல்லை. ஒன்லி லிப்ஸ்டிக் வச்சுனா வைக்கலாம். அப்படின்னா ஐலைனர் பண்ணணும்.
வாவ், செம்மையா இருக்குங்க. Okay. கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும், கையில் தர வைக்குங்க. செம்மையா இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் க்ளோவா. மேக்கப் ரெடி. பர்ஃபெக்ட். மிரர்ல பாருங்க. ஓகே, வெரி குட். இதுல வந்து லேடிஸும் யூஸ் பண்ணலாம், மென்னும் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின் யூஸ் பண்றாங்க. இது எக்ஸாக்டா எப்படின்றது வந்து நீங்க வந்து ஒரு டெமோ பாத்தீங்க. அவங்க யாரும் இல்ல, என் ஒய்ஃப் தான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு 40 ஆகுது. அவங்க பையனும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க யூஸ் பண்ணிருக்காங்க, நான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப கவனமா இருங்க. உங்களோட உள்ள ஆர்கன் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி வெளியே ஆகும். ஏன்னா வெளியில போய் பியூட்டி பார்லர்ல பண்ண சொல்ல நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. யாரெல்லாம் சினிமா ஆக்டர் இருக்காங்களோ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச ஆக்டர் இப்ப போய் பாருங்க, அவங்க வீட்டு வேலைக்காரங்களோட மோசமா தெரிவாங்க. என்ன காரணம்னா, நிறைய கெமிக்கல் இருக்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா முகத்துல அப்ளை பண்ணி மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க இது வந்து நேச்சுரல் எல்லாமே. உங்க ஸ்கின்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஸ்கின்னா இருந்தாலும் இது வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ உங்க கோச் எந்தெந்த கிளப்ல நீங்க உட்காந்து இருக்கீங்களோ, உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெமோ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. அந்த டெமோ அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது ஃபுல்லாவே நியூட்ரிஷன் ப்ரோக்ராமே இன்னர் அண்ட் அவுட்டர் நியூட்ரிஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பீப்புள் வந்து ஹெல்த்தியா இருக்கணும், வெளியிலயும் வந்து பாத்தீங்கன்னா அழகா தெரியணும், உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கணுன்றதுனால இது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப யாரெல்லாம் எந்தெந்த கிளப்ல உட்காந்து இருக்கீங்களோ, உங்க கோச் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாக்டா நீங்க என்ன பண்ணணும், நீங்க எவ்வளவு வேலையா இருந்தாலும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் அது ஆகும். உங்களுக்கு வந்து டெமோ பண்ணுவாங்க. அந்த டெமோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். நீங்க அப்ளை பண்ணணும் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு பியூட்டி பார்லர் போய் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 15 நாள்ல இருந்து ஒரு 1 மந்த்ல தேர்ந்துடும். அப்புறம் போய் திருப்பி வாங்கணும்னு வருத்தமா இருக்கும். அப்படியே விட்டுருவீங்க உங்க ஸ்கின். இது அப்படி கிடையாது. ஒரு 4 to 6 மந்த் உங்களுக்கு வரும் ஒரு செட்டு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அது எப்படி என்னன்றது வந்து நான் சொல்றதோட இப்ப உங்க கோச் அப்ளை பண்ணுவாங்க. அதை நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, அதை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்க வாங்கி அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி என்னோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா க்ளோவா பாத்தீங்களோ, அதே மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் உங்க ஒய்ஃபை வந்து பாத்தீங்கன்னா க்ளோவா பார்க்கலாம். உங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய். It might seem crazy what I'm about to say. Sunshine, she's here, you can take a break.